நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 10 மத்திய தொழிற்சங்கங்கள் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு டெல்லியில் நடைபெற்ற அனைத்து தொழிற்சங்கங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஜூலை 9ஆம் தேதி, அதாவது நாளை இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் CITU, AITUC, INTUC உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதிமுகவை சார்பில் இருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்க பேரவை மட்டும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த பொது வேலை நிறுத்தத்தில் 25 கோடி தொழிலாளர்கள், ஊழியர்கள் மற்றும் இது துறை சார்ந்த தொழிலாளர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல 10 தொழிற்சங்கங்கள், அதாவது 10 பெரிய மத்திய தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடிய சூழலில் அந்த தொழிற்சங்கங்களில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முதன்மையாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா வழி போக்குவரத்து கழகம் சார்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளாக்கு இடையிலான போக்குவரத்தை மேற்கொள்ளும். அதன் அடிப்படையில் நாள்தோறும் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட பேருந்து சேவைகள் இருந்த நிலையில் தமிழ்நாடு கேரளாவினுடைய அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இயக்கக்கூடிய பேருந்துகள் முற்றிலுமாக இயங்கவில்லை. அதே போன்று மாநகரின் பல்வேறு பகுதிகள் மற்றும் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் பேருந்துகள் இயங்காத நிலை இருக்கின்றன. இதனால் பயணிகள் தாங்கள் காலையில் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையில் ஒரு சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனாலும் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றன. குறிப்பாக தொழிலாளர் விரோத நடவடிக்கையை கைவிடுதல், விலைவாசி உயர்வை தடுத்தல், வேலையின்மை போக்குதல், அதே போல பணி நிரந்தரம், மத்திய அரசு ஊதிய உயர்வு உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்திதான் தோமுசா, CITU, AITUC உள்ளிட்ட பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் நாடுதழி அளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாகனங்களும் சீராக இயங்குகிறது. எந்த வாகன போக்குவரத்துல தற்போது வரை எந்த பாதிப்பும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்படவில்லை. இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற இந்த தொழிற்சங்கங்கள் அழைப்பொழுதிருந்த வேலை நிறுத்தத்துக்கு போதிய ஆதரவு இருப்பதாக தெரியவில்லை. திருச்சி, மதுரை உள்ளிட்ட கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வாகன போக்குவரத்துல இயக்கத்துல எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டதாக தற்போது வரைக்கும் தகவல் இல்லை. அனைத்து வாகனங்களும், அதாவது பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் வாகனங்கள், அதோடு மட்டுமல்லாமல் சரக்குகளை ஏற்றுக் செல்லக்கூடிய லாரிகள், உள்ளூர் போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய ஆட்டோக்கள், கார்கள் உள்ளிட்ட இயக்கத்திலும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. அனைத்தும் சீராக இயங்குகிறது. தொழிற்சங்கங்கள் 11 மணிக்கு ஆர்ப்பாட்டங்களை